Hi, hello, வணக்கம் and welcome back to our Anmages YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா செட்டில்மென்ட் சைக்கிள் பத்தி தான். சோ செட்டில்மென்ட் சைக்கிளை பொறுத்தவரைக்கும் T+2 அப்படிங்கிற வேர்டை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். சோ T+2 னா ஒண்ணும் கிடையாது. Tங்கிறது வந்து ட்ரேடிங் டே, T+1ங்கிறது வந்து ப்ராசசிங் டே, T+2ங்கிறது வந்து செட்டில்மென்ட் டே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து வாங்குனப்போ பாத்தீங்கன்னா வந்து நீங்க இப்போ Groww App இல்ல ஸப்ஸ்டாக்ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்கியிருந்தீங்க அப்படினா நீங்க என்னத்தை வாங்குனீங்க இல்ல எதை வித்தீங்கங்கற டீடைலை வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் டீமுக்கு வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. அதாவது ரெகுலேட்டரிக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் டீம் வந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா T+1ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசசிங் பண்ணுவாங்க. மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பே இன் பே அவுட். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷேர் வந்து விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணத்தை அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் ஷேரை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட்ஸ் தான் வந்து மூணாவது நாள் நடக்கும். ஸோ T+1 T+2னா இதுதான் கான்செப்ட். ஸோ இதை டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலேட்டரின்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, போர்டிங்னு சொல்லுவாங்க, கஸ்டடியன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டிங்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சிம்பிளான கான்செப்ட்டில் சொல்ல போனால் இந்த 3 ப்ராசஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து வாங்கினது வந்து திங்கக்கிழமை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமை தான் உங்களுக்கான ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆகும். நீங்கள் வந்து பணமாக வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதாவது ஷேர்ஸை விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து 3 நாள் கழிச்சு வரும். அதே நீங்கள் வந்து ஷேர்ஸாக கேட்டிருக்கீங்க, பணத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷேர்ஸ் வந்து அதே 3 நாள் கழிச்சு வரும். நீங்கள் திங்கக்கிழமை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கும் கன்ஃபார்மாக. இதே மாதிரி நீங்கள் டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி T+2 இருக்கிறப்போ டிவிடெண்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்-டேட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்கள் வந்து திங்கக்கிழமை வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கான எக்ஸ்-டேட் வந்து அந்த ஃபண்டுக்கு பர்டிகுலர் ஃபண்டுக்கான எக்ஸ்-டேட் வந்து புதன்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃபண்டு வராது. ஏன்னா நீங்கள் திங்கக்கிழமை வாங்கிருக்கீங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன். ஸோ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை T+1, புதன்கிழமை T+2. ஸோ இந்த 3 நாளும் வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்கும், ரிஜிஸ்டர் ஆகியிருக்காது. ஸோ எக்ஸ்-டேட்டை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான டிவிடெண்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து டிவிடெண்ட்டுக்காக ஒரு ஃபண்டை வாங்குறீங்க, அப்போ T+2ல இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 நாள் ப்ராசஸிங்க்கு விட்டு ஒரு நாள் வந்து எக்ஸ்-டேட்டுக்கு வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10ஆம் தேதி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த 10ஆம் தேதி திங்கக்கிழமையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 13ஆம் தேதி, அதாவது 11, 12, 13ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ T+2 முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான டிவிடெண்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து நான் திங்கக்கிழமை ஆர்டர் வாங்கிட்டேன், எனக்கு புதன்கிழமை தான் எக்ஸ்-டேட் போட்டிருக்கு, ஸோ எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்குமானா ஆகிருக்காது. ஏன்னா புதன்கிழமை தான் உங்களுக்கு ஆர்டர் ஈவினிங் தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ வியாழக்கிழமையாக இருந்தால் தான் உங்களுக்கான எக்ஸ்-டேட் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதை முக்கியமாக பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். பை.